எஸ்பி வெளியூர் போயிருக்காங்க. நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஃபோர்ஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கார் யாருன்னு விசாரிச்சீங்களா? இது எம்எல்ஏயோட கார். இன்னைக்கு காலையில அசோகா ஹோட்டல் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த காரை காணோம்னு கம்ப்ளைண்ட் இருக்கு பியூன் ஸ்டேஷன். இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு எதிர் வீட்ல இருந்து அவங்களை ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் இந்த காரை ரிமூவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். கார் போன ஆத்திரத்துல அவங்க வெளியே வருவாங்க. அப்ப நாம அவங்களை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, கோ ஹெட். நீங்க ரவுடியா? இங்க ஒரு வடு இருக்கணுமே. இது நெஜம் துப்பாக்கியா இல்ல தீபாவளி துப்பாக்கியா? இன்னொரு தடவை துப்பாக்கிய தொட்டா கைய ஒடிச்சிருவேன். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? கொஞ்சம் கொடுங்களேன், பாத்துட்டு தரேன். ஏய், கிண்டலா? போடா. ஜானி, என்ன? நாம வெளியே போக முடியாம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்க வச்சுட்டான். அப்படியா? அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. நம்ம போய் பார்த்து. எல்லாம் ரெடி சார். ஜானி, நம்ம காரை ரிமூவ் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர், இடியட், அவங்க நம்மளை வெளியில வரவழைக்கிறதுக்காக கார் எடுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், பெரிய அதிகாரிங்க கிட்ட கன்சல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. மரியாதையா காரை கொண்டாந்து நிறுத்துங்க. மேலிடத்துல இருந்து ஆர்டர் வராம நாங்க எதுவும் செய்ய முடியாது. அதனால நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்ப வெயிட் பண்றோம். அவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இந்த பையல ஷூட் பண்ணி வெளியில தூக்கி போட்டா சரண்டா. நெல்லு. ரெங்கா, இதெல்லாம் ஒன்னால வந்ததுதான். அவசரப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் சுட்ட. இவங்க நம்ம பிடியில இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கிட்ட பேரம் பேசி தப்பிச்சுக்கணும். ஆனா அவன் சரண்டர் ஆக மாட்டேங்கிறானே. கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க சரண்டர் ஆகிய தீரணும். ஜன்னல் வழியா பார்த்தவன் ரெங்கா, இன்னொருத்தன் ஜானி. இவங்க ரெண்டு பேரும் நாகேஸ்வரன் கோவில்ல கொள்ளையடிச்சவங்க. இவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? தாத்தா, என் முயல் பசியால கத்துது. அதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரட்டா? நீ போக கூடாதுயா. அது பசியால கத்தலப்பா.
அந்த ரூமுக்கு பாம்பு போயிருக்கும். அதை பார்த்து பயந்து அப்படி கத்துது. அப்படின்னா பாம்பு என் முயல கொண்டுடுமா என்னமோ? நான் போய் முயல கொண்டு வந்துடுறேன். ஏய் நில்லுடா, அது சாதாரண பாம்பு இல்லப்பா. சாவித்திரி செத்ததை பார்த்தில்ல, அது பயங்கரமான கருணாகம். அது கடிச்சதுனாலதான் சாவித்திரி அப்படி செத்தா. அது அவ்வளவு பயங்கரமான பாம்பா? அது கடிச்சா விஷம் உடனே ரத்தத்தோட கலந்துடும். சாவித்திரியாட்டமே கதறி கதறி பயங்கரமா செத்துடுவாங்க. ஓஹோ, நீ ஜூவாலஜி ப்ரொஃபசர் இல்ல? அப்படின்னா உனக்கு பாம்பை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீயே அந்த பாம்பை அடிச்சு கொள்ளு. வா. டாடி, நீங்க போக வேண்டாம். அதை கொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நெருங்கின ஆளை கடிச்சிடும். அது கடிச்சா அங்க சாவ போற, இல்லைன்னா இங்க சாவ போற. போ போமா, போடா. தாத்தா, என் முயல நான் பார்க்கணும். நானும் வர்றேன். டாடி, நீ எங்கடி போடா? போடி. தாத்தா. வாடா. தீபா எழுந்திரியா. வா. ஏய், என்ன திரும்பி பாக்குற? நட. பாம்பு அடிக்கிற மாதிரி. போடா. பாம்பு கிடைச்சதா? இல்ல, அது எங்க போச்சுன்னு தெரியல. சரியா எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எங்காவது மூல முடுக்கல இருக்க போகுது. அது ஓடி போயிருக்கிறாங்க. ஏய் ஏய், எங்கடி ஓட பாக்குற? என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆடி ஆடி. தம்பி தம்பி ஆடி. ஒண்ணு பண்ணாத தம்பி, அவளை விட்டுடு. தம்பி உன்னை கெடுத்து கேட்கிறேன். அவளை விட்டுடு. பண்ணாத, ஒண்ணு பண்ணாத தம்பி. தம்பி அவளை விட்டுடு. ஜான்சி ஜான்சி ஆடி. அம்மா இந்த வேலையெல்லாம் இனிமே எங்க கிட்ட காட்டாத. அம்மா ஜான்சி, ஏம்மா அப்படி பண்ண? இனிமே இப்படி அவசரப்படாதம்மா. நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும்மா. ஜான்சி, உனக்கு என்ன ஜான்சி ராணிங்கிற நினைப்பா? மறுபடியும் இந்த மாதிரி வேலை செஞ்ச கூண்டோட அழிச்சிருவேன். ஜாக்கிரதை.
தேங்க்ஸ்டா ஓல்டு மேன். வீட்டுல மருந்தெல்லாம் மெயின்டைன் பண்றியா, அதுக்கு ஒண்ணு பாராட்டணும். பரவாயில்ல, கிழவன் பிளாக் லேபிள் வச்சிருக்கான். மிஸ்டர் கிருஷ்ணன், நிவாஸ் இங்க ஏன் வந்தாருன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். இந்த வீட்டு பையன் ஒரு நல்ல பாம்பை கொண்டு வந்துட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்ததான். அதை விசாரிக்க வந்தாராம். நல்ல பாம்பா? நல்ல பாம்பை கொண்டு வந்ததா மிஸ்டர் நிவாஸ் யார் ரிப்போர்ட் பண்ணாங்க? டாக்டர் தேவகி, இந்த ஊர் ஜூ டாக்டர். ஜூ டாக்டர். அவங்கள நான் பார்த்தாலும் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ரங்கா சார், அப்ப இருந்து நடந்துகிட்டே இருக்கீங்களே, பாவம் கால் நோகாதா? கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். என்னடா, எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு அந்த பயம்? ஏண்டா, எப்படிடா இருக்கு உடம்பு? உனக்கு நாலு கொடுக்கணுமா? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கு வருது, பாத்ரூம் போயிட்டு வரட்டா? ஏய், சைலண்டா உட்காரணும், இல்ல கைய கால ஒடிச்சிருவேன். தீபா, உண்மையா தான் சொல்றேன், அர்ஜென்ட்டா வருது ஆண்டி. டேய் ரங்கா, போகட்டும்டா, இல்லைன்னா இங்கேயே பேஞ்சிரும் போல் இருக்கு. சரி வாடா, பிச்சி உட்கார், வாடா. ஏய், போ. ஏய், ஏன் நின்னுட்ட? ரங்கா சார், நீங்க பாத்துக்கிட்டே நின்னீங்கன்னா எனக்கு வராது, சாத்திக்கிங்க. சரி போ. என்னடா, இன்னும் முடியலையா? ஏய், ஒண்ணுதான். என்ன காணோம்? ஏய், ஜானி, ஜானி, எங்க அந்த ராஸ்கல்? அவன் இங்க வரலையே. இங்க வரலையா? அப்ப அங்கதான் இருப்பான். என் கையில அடிச்சுட்டு ஓடிட்டான். அந்த டைம்ல பாம்பு வந்துருச்சு, இல்லன்னா அவனை நசுக்கி இருப்பேன். இரு, இழுத்துட்டு வரேன். என்னைய அடிச்சுட்டு ஓடி.
குழந்தை அடிக்காதீங்க அவன் தாங்க மாட்டான் ஐயா அவன் தாங்க மாட்டான். இனிமே லேட் பண்றது வேஸ்ட் சார். கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் சார். ஆமா சார், நானும் காலையில இருந்து அதை பத்தி தான் யோசனை பண்றேன். மிஸ்டர் பஞ்சு, கீழே இருந்து மேல போறதுக்கு முயற்சி பண்ணாதான் அந்த கொலகார பாவங்கிட்ட இருந்து 3 பேரையும் காப்பாற்ற முடியும். இல்லையா சார்? ஒரு ஐடியா, பக்கத்து வீட்டுல பலகை வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு ஏறி போயிடலாம் சார். ஷட் அப். மிஸ்டர் பஞ்சு, சடனா மாடியில உள்ள ஜன்னலை உடைச்சிட்டு போனாதான் அவங்கள பிடிக்க முடியும். ஓகே, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அந்த அம்மன் கை மேலேயே இருக்கும் புள்ள, அதை தூக்கிக்கிட்டு தாய் சுத்தம். அது என்ன பட்சி? பாருப்பா, பேசாம படுத்து தூங்கணும். தாத்தா, அது என்னன்னு சொல்லு. பச்சைக்கிளி. அந்த தாய் மதுரை மீனாட்சி கை மேலேயே இருக்கும். அம்மாவுக்கு ரொம்பவும் பிரியமான கிளின்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கிளியை. ஆமா, அந்த பச்சை கிளி செத்து போச்சு தாத்தா. அழாதடா, அழுது அவனுக்கு மூச்சு திணறும். அழாத கண்ணா. தம்பி, பையன் மறந்து கீழே ரூமுக்குள்ள இருக்கு, நான் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு மருந்து எடுத்துட்டு வர வேண்டாம், அவன் சாகட்டும். போயா. மிஸ்டர் ராஜா, ஏற்பாடு செஞ்சீங்க சார், நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. உள்ள இருக்கிற 3 உயிரை காப்பாத்தணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கமான், டூ இட். ஐ சே. குழந்தை ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான். அந்த சின்ன பிள்ளைய படி வாங்கிடாதப்பா. உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் தான் குழந்தை அடிச்சிட்டீங்களே, மருந்து எடுத்துட்டு வரதுக்காக அனுப்புங்க. இவன் பண்ணின வேலைக்கு அப்படியே ஐயா, நான் காலை பிடிக்கிறேன். குழந்தைய கொண்டாத, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கிழவா, போதும் நிறுத்து. அந்த பயலை விட ஓரோட எனக்கு பெருசா வச்சு வா. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? ரெடி சார். கிழவா, ஏன் இப்படி லேட் பண்ற? என்னடி வேணும்னா ஒரே எங்களை சுட்டு கொன்னுடுங்க. இந்த சித்திரவதை எங்களால தாங்க முடியல. நாங்க போலீஸ் கிட்ட இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகணும்னா நீங்க 3 பேரும் உயிரோட இருந்தாகணும். இந்த சித்திரவதையை அனுபவிச்சே தீரணும். எங்க இருந்து வருது இந்த மணி சத்தம்? பூஜை அறையில இருந்து. பூஜை அறையில இருந்தா அங்க யாரு இருக்கா?
அது கூட தெரியாதா? அங்க இருக்கிறது கடவுள். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? Shut up. உன் கடவுளுக்கு நான் யாருங்கிறத இப்ப காட்டிட்டு வரேன். என்ன ரங்கா, என்னாச்சு? அதான் அந்த பாம்பு தான் பூஜை அறையில என்ன அட்டாக் பண்ண பார்த்தது. நல்ல வேளையா தப்பிச்சுக்கிட்டேன். திரும்பி போனா பாம்பை காணோம். பலே பலே பலே, என்ன நீங்க அடிச்சதுக்கு அங்க பூஜை கிடைச்சதுன்னு சொல்லுங்க. பயமுறா ராஸ்கல். சின்ன காயம் தான், பரவாயில்ல. ஏன் சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இட்ஸ் மை டியூட்டி. வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் கிருஷ்ணன். எஸ் சார். இந்த வீட்டோட பிளான் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயே வரவழைங்க. அவசியம் ஏற்பட்டா கார்பரேஷன் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. என்னப்பா? எனக்கு மம்மி வேணும். வந்துடுவாங்கப்பா, நீ கண்ணை மூடிட்டு தூங்குமா. எனக்கு தூக்கம் வரல ஆண்டி. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ஆண்டி, என்ன மம்மி கிட்ட கூட்டிட்டு போறியா ஆண்டி? ராஜா, கொஞ்சம் பால் சாப்பிட்டு படுத்துக்கப்பா, அப்பதான் தூக்கம் வரும். எனக்கு பால் வேணும். நான் மம்மிய பார்க்கணும். அம்மா ஜான்சி, நீ போய் பால் எடுத்துட்டு வாம்மா. ஏய் நில்லு, போ அப்படி போங்க. போட்டுருங்க. ஏய், மறுபடியும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ண, இங்க 2 கொலை விடும், ஜாக்கிரதை.
ஜான்சி அம்மா ஜான்சி என்னம்மா என்னாச்சும்மா டாடி நான் போய் பால் எடுத்துட்டு வரட்டுமா? நோ, இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. குட் ஈவினிங் டாக்டர். ஐ எம் சங்கர். ஐ எம் டாக்டர் தேவகி. நீங்க ஆர்டர் கொடுத்த பாம்பு தான் இந்த வீட்டு பையன் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டானா? ஆமா, எங்க மிருக காட்சி சாலைக்காக ஆர்டர் கொடுத்த பாம்பை தான் இந்த வீட்டு பையன் தெரியாம மாத்தி கொண்டு வந்துட்டான். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப கொடூரமான பாம்பு. இஸ் இட்? பாம்புனாலே கொடூரம் தான். இதுல என்ன? எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர். உலகத்துல உள்ள மத்த பாம்புங்களை விட இதுக்கு விஷம் அதிகம். இதோட நீளம் 22 அடிக்கு மேல இருக்கும். இது பூமியில எவ்வளவு வேகமா போகுதோ அதே அளவு தண்ணீரையும் போகும். இதோட உணவு கூட பாம்பு தான். இந்த பாம்பு தன்னுடைய தோலை உரிக்கும் போது கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது விடுற மூச்சுல கூட விஷம் கலந்துருக்கும்.